தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதை தவிர்த்து ஊக்கப்படுத்தும் அரசாக திமுக அரசு உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு, ஊழல் ஆகியவற்றில் தற்போது தமிழக அரசு முதலிடத்தில் உள்ளதாக விமர்சித்தார். மாணவ மாணவர்கள், இளைஞர்கள், அதுவும் சமுதாயத்தில் பொதுமக்கள் யாரும் சீரழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஆளும் தரப்பே இன்றைக்கு அதற்கு ஊக்கப்படுத்துவது என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு நாம் எல்லாம் துயரப்படக்கூடிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கும். குறிப்பா எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம், திமுக இல்லைங்க அது அண்ணா ஆரம்பிச்ச காலத்தோட போயிடுச்சு. இப்ப அதுக்கு திமுகன்றாலே ட்ரக் மாஃபியா கழகம், அதாவது ட்ரக், டி ஃபார் ட்ரக், எம் ஃபார் மாஃபியா, கே ஃபார் கழகம், ட்ரக் மாஃபியா கழகம் அப்படி என்று இன்றைக்கு ஆகிவிட்டு